ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ தம்போ சேனல். இங்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் அது கீழே உள்ள எல்லா டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ பார்க்கறது நான் ஐக்கனில் வந்து வீடியோ கொடுத்துப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஒரு ஷார்ட்டான வீடியோனா, ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அது கீழே உள்ள எல்லா டாபிக்ஸும் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அப்படி போனோன்னா ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப லென்த்தாக வரும். அதனால வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்துடலாம். இன்ஹெரிட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம். அதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த லெசனை நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம C++ ப்ரோக்ராம்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை நம்மளால் எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். அதில் உள்ள எரர்ஸையும் ரெட்டிஃபை பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் போயிடலாம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு அதோட முக்கியமான கான்செப்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் தான். இன்ஹெரிட்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் மாதிரி. இப்போ வந்து அதை யூஸ் பண்ணி தான் அந்த லெசன் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிற கிளாஸை வந்து ஒரு புது கிளாஸோட இணைக்கிறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவோம். அது வந்து எதுவால இணைப்போம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு கிளாஸஸையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். A class that is used as a basis for inheritance is called superclass or base class. நம்ம வந்து சாதாரண ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம், ஏற்கனவே இருக்க கிளாஸ் வச்சிருக்கோம்னா அந்த கிளாஸ்க்கு பேரு பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து அதை வந்து ஜாயின் பண்றதுக்காண்டி இன்னொரு கிளாஸ் நம்மளா வந்து உருவாக்கும் பாத்தீங்களா, அதை வந்து டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டா சப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதோட பயன் என்ன, எதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்றோம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸ்டு ஃபார் கோட் ரீயூசபிலிட்டி. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். அதுக்கு வந்து அது ஏன்னா இது வந்து ரீயூசபிள் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அதனால வந்து இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் a process of creating new class with called derived class for this existing or base class. ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு புதுவிதமான கிளாஸை கிரியேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இன்ஹெரிட்டன்ஸ் allows us to inherit all the code. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கான்செப்ட் வந்து நமக்கு என்ன அலோ கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த கிளாஸ் ஆனாலும் இன்ஹெரிட் பண்றதுக்கு உண்டான அலோகேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். The class to be inherited is called base class or parent class, and the class which inherits the other class is called derived class or child class. Parent class என்னது கீழே வர்றதுக்கு பேர்லாம் child classன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால இங்க அப்படி சொல்லியிருக்காங்க. The derived class is a power packed class. இந்த derived class இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது child class அது இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லி பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடிஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் அப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகி இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப பவர் பேக்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சைல்டு கிளாஸ் வந்து பவர் பேக்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம், டெரைவ்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம், சைல்டு கிளாஸ், இந்த மாதிரி 3 வகையாகவே சொல்லலாம். இதில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் வெல். அதாவது ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா வந்து நம்ம ஈஸியாக வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட், இட் சப்போஸ் டிரான்சிவிட்டி. அதாவது ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட்னா ஒரே கோடை வந்து திரும்பி திரும்பி யூஸ் பண்ணுறது. டிரான்சிட்டிவிட்டினா நம்ம இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எங்கே வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டில். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்துதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் வரும், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுதான் வந்து 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துரும். when a derived class inherits only from a one base class it's known as single inheritance. அதாவது இப்போ வந்து டெரைவ்டு கிளாஸ் வந்து ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகி வந்துச்சுன்னா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a derived class inherits from multiple base classes also known as multiple inheritance. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா 2 பேஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு சைல்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மல்டி லெவல் பாட்டு தோன்றுவோம், அதுக்கப்புறம் ஹைராரிக்கல் போகலாம், ஏன்னா அதுதான் ஆர்டர் வைஸ் கரெக்டாக வரும். மல்டி லெவல்னு பார்த்தீங்கன்னா
The transitive nature of inheritance is also reflected by this form of inheritance. இந்த transitive nature வந்து இதுவாலேயே ரிஃப்ளெக்ட் பண்ண முடிய ஒரே ஃபார்ம் மல்டி லெவல் ஃபார்ம் தான். when a class is derived from a class which is a derived class, then it also known as multi level inheritance. இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸா இருக்குன்னா அதுவே ஒரு டெரைவ்டு கிளாஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். when more than one derived class are created for a single base class, ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு வந்து நிறைய சைல்டு கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா when there is a combination of more than one type of inheritance, it is known as hybrid inheritance. அதாவது it may be a combination of multi-level, multiple or hierarchical multi-level. அதாவது நம்ம மேல பார்த்த 4 டைப்புமே ஒரே இதுல இருந்துச்சுன்னா அது வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து அதை வந்து பிக்டோரியலா வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரைவ்டு கிளாஸ் அதாவது சைல்ட் கிளாஸ் அது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மல்டிபிள் பார்த்தலாம். மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ் வரும். அந்த பேஸ் கிளாஸ்ல இருந்தும் நம்ம ஏ பேஸ் கிளாஸ்ல இருந்தும் பி பேஸ் கிளாஸ்ல இருந்தும் சி டெரைவ்டு கிளாஸ் வந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ் வந்து இன்னொரு டெரைவ்டு கிளாஸ் வச்சிருக்கோம். அந்த டெரைவ்டு கிளாஸே வந்து ஒரு பேஸ் கிளாஸா மாறி அந்த பேஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு டெரைவ்டு கிளாஸ் வந்துச்சுன்னா அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு உள்ளது வந்து பேஸ் கிளாஸா மட்டும் இருக்கும். ஆனா பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிளாஸ் as well as டெரைவ்டு கிளாஸா ஆக்ட் ஆகும். இதே மாதிரி சி பாத்தீங்கன்னா டெரைவ்டு கிளாஸா மட்டும் ஆக்ட் ஆகும். இந்த பி தான் இன்டர்மீடியட் பேஸ் கிளாஸாவும் இருக்கும் டெரைவ்டு கிளாஸாவும் இருக்கும். டெரைவ்டு கிளாஸா எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏவோட இதா இருக்கும்போது, பேஸ் கிளாஸா எப்ப இருக்கும் பாத்தீங்கன்னா சியோட இதா இருக்கும்போது. இப்போ வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் கிளாஸ் வந்து பார்த்துடலாம் இன்ஹெரிட்டன்ஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ்க்கு வந்து நம்ம மல்டிபிள் லெவல் ஆஃப் சைல்ட் கிளாஸ் வந்து உருவாக்கும் போது நம்ம இந்த ஹையரார்கிக்கல் கான்செப்ட் வந்து வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா ஏ டு பி இல்ல ஏ டு சி அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் வரும். இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஏ டு பி டு டி இல்லாட்டா ஏ டு சி சி டு டி. இப்போ வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துருச்சா. இதே மாதிரி பாருங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இதுலயும் வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ஏ இங்க பிசி கொடுத்துருக்காங்க. இந்த பிசிக்கு ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் உள்ள வந்துருதா. இப்போ வந்து ஹையரார்கிக்கல் கான்செப்ட் பார்த்துடலாம். ஹையரார்கிக்கல் கான்செப்ட்ல வரும்போது ஏக்கு வந்து 2 டெரைவ்டு கிளாஸ் வருது. இங்க 3 கொடுத்துருக்கோம். நம்ம எத்தனை வேணா வச்சுக்கலாம் சொன்னோம் இல்லையா. பிசின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வருது. அதனாலதான் இதை வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ஏன்னா இந்த 4 டைப்ஸுமே ஒரே கிளாஸ்ல ஒரே இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல கொண்டு வர பேர் தான் இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து டெரைவ்டு கிளாஸ்னா என்ன பேசிக் கிளாஸ்னா என்ன அந்த சொல்லிட்டு நான் பார்த்துருவோம். when defining a derived class, the derived class should identify the class from which it is derived. The following points should be observed for defining the derived class. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம எப்படி வந்து கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணும் பேஸ் கிளாஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். the keyword class has to be used. கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். The name of the derived class is to be given after the keyword class. இந்த derived class ஓட நேம் வந்து கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு அடுத்து நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் செமிகோலன் வந்து வைக்கணும் கண்டிப்பா. சிங்கிள் கோலன் கண்டிப்பா வைக்கணும். The type of derivation அதாவது விசிபிலிட்டி மோடுனா நம்ம பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு நம்ம 3 மெம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுதான் சொல்றாங்க. அப்புறம் if number of visibility mode is specified, if no visibility mode is specified, then by default the visibility mode is considered as private. நம்ம கிளாஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ல படிச்ச மாதிரி தான் நம்ம எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுக்கலன்னா தானாவே பிரைவேட்டா மாறிக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் தானாவே பிரைவேட்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். The name of the base class are separated by a comma. Base classes are அதாவது இந்த பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம் செப்பரேட்டட் பை கமாஸ் போடுறது மூலியமா வந்து பேஸ் கிளாஸையும் வந்து டெரைவ்ட் கிளாஸையும் நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸோட நேம் அப்புறம் விசிபிலிட்டி மோடு அது என்னன்னு சொல்லிட்டு போடணும். அப்புறம் வந்து பேஸ் கிளாஸ் நேம் அது கொடுக்கணும். இப்போ வந்து எப்போ போல கிளாஸ் வந்து டிக்ளரேஷன் இல்லாட்டா வந்து பாலிமார்பிசம் கான்செப்டை எடிட் பண்ண மாதிரி இந்த இது
இந்த செமிகோலன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு நம்ம என் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்குண்டான ஒரு ஈக்குவலண்டான ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் அடுத்ததில் நடத்துகிறேன். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம தான் ப்ரோஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.